ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது. அனுதினமும் கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஆகினாலே தேவனுடைய உள்ளத்திலே நாம் இருக்கிறோம், தேவனுடைய இருதயத்திலே நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவுகளிலே எப்பொழுதும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருபோதும் உங்களை விடாதபடி பாதுகாக்கிற தேவன் உங்களுக்கு அருகாமையிலே இருந்து அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தலாம், உங்களை விட்டு விலகி போகலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தரோ எப்பொழுதும் உங்களை நினைவு கூறுகிற தேவனாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தரும்படியாக அவர் உங்களோடு கூடவே அவர் இருக்கிறார். எப்பொழுதும் உங்களை சுற்றிலுமாக அவர் சூழ்ந்திருக்கிறார். கண்ணின் மணியைப் போல அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி வாக்குப்படினவர் அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை இன்னும் அதிகமாய் கொடுத்து அவர் உங்களை பலப்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே நீ எதை குறித்தும் கலங்காமல், எதை குறித்தும் பயப்படாமல், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நினைக்கிறார், அவருடைய இருதயத்தில் நான் இருக்கிறேன், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி இந்த பரிசுத்த நாளிலும் தேவ சமூகத்திலே சென்று கர்த்தரை துதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது அனுதினமும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருவார். இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே குடும்பமாக சென்று கர்த்தரை ஆராதித்து மன மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.